ஹாய் கைஸ், வெல்கம் டு தினேஷ் டெக்கி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சேட்டலைட் எப்படி நமக்கு உதவுது, அது எந்தெந்த பயன்பாட்டுகளை யூஸ் பண்ணி நமக்கு உதவுது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பூமியிலேருந்து, நம்ம இடத்துலேருந்து இங்கேருந்து ஃபோனு, டிவி, அது டிடிஹெச் யூஸ் பண்ணுறோம், ஃபோன் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், மற்றபடி கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல பூமியிலேருந்து சேட்டலைட்டுக்கு போகும். அந்த நெட்ஒர்க் சிக்னல்ஸ் எல்லாம் அந்த சேட்டலைட் என்ன பண்ணுன்னா வாங்கி ரிசீவ் பண்ணிக்கிட்டு, அது வந்து என்ன டேட்டா அதில் இருக்கோ, இப்போ நம்ம டிவியில் 1 2 3ன்னு போட்டால் அந்த சேனல் நேம் வருது அப்படின்னா, மேலே அங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ டிவியில் சேட்டலைட்டில் அதுதான் இங்கேயும் வரும். ஸோ 1 2 3 எடுத்திருக்காங்களா, இப்போ மேலே இதான் வந்து இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போகுது எங்கள் சேட்டலைட்டுக்கு. இப்போ அங்கேருந்து இந்த கிரவுண்ட் நெட்ஒர்க் போகுது, தனி லொக்கேஷனுக்கு போகுது, அங்கேருந்து கிரவுண்ட் வேறு மூலியமாக வருது, அது கனெக்ட் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வருது. அது அப்பா பட்சம். பட் இது வந்து சேட்டலைட் வந்து இப்படி தான் இருக்காது. உள்ளே இருக்கிற சிப்புனா சிப்ஸ் கிடையாது, சாப்பிட்ற சிப்ஸ் கிடையாது, உள்ள சின்னதாக இருக்கும், மைக்ரோ சிப்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த நெட்ஒர்க் சிக்னலாக மாற்றி நமக்கு கொடுக்கும். எல்லாத்துக்குமே கிரவுண்ட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த கிரவுண்ட் ஸ்டேஷன் தான் நமக்கு டேட்டாவை டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் சேட்டலைட் நமக்கு உதவும். இந்த சேட்டலைட்டில் என்னென்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அதுக்கு தெரியும். நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். பாய்.